வணக்கம் நண்பர்களே, நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இபிஎஃப்ஓ பணம் எடுக்கும் விதிகள் மாறுமா? 10 வருட சேவைக்கு பிறகு முழு பிஎஃப் தொகையும் திரும்ப பெற அனுமதிக்கப்படலாம் அப்படிங்கிற தலைப்பை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இபிஎஃப்ஓவில் நம்மளுடைய பென்ஷன் பணத்தை எடுக்க முடியாது. ஸோ அது 58 வயசுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும். ஆனால் இப்போ அந்த 10 வருட சேவைக்கு அப்புறம் நம்ம அந்த பென்ஷன் பணத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை நம்ம பார்ப்போம். இபிஎஃப்ஓ ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு கணக்குகளில் இருந்து நிதி எடுப்பதற்கான விதிகளில் மையம் விரைவில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். ஓய்வூதிய நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் தங்கள் முழு தொகையையோ அல்லது அதன் ஒரு பகுதியையோ 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திரும்ப பெற அனுமதிக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கும். இந்த திட்டம் நிறைவேறினால் ஒழுங்கமைக்கப்பட்ட தனியார் துறையில் பணிபுரியும் 7 கோடிக்கும் மேற்பட்ட செயலில் உள்ள இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு இது நிவாரணம் அளிக்கும். 10 ஆண்டுகள் சேவையை முடித்த பிறகு உறுப்பினர்கள் நிதி திரும்ப பெறுவதற்கான விதிமுறைகளை தளர்த்துவது குறித்து மையம் பரிசீலித்து வருவதாக அறிக்கை கூறியுள்ளது. இது 58 வயது வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முன்கூட்டியே ஓய்வு பெற விரும்புவோருக்கு உதவும் என்று பரிசீலிக்கப்படுகிறது என்று வட்டாரங்கள் தெரிவித்ததாக அறிக்கை மேற்கோளிடப்பட்டுள்ளது. அதாவது, இப்போது ஒருவர் முன்கூட்டியே ஓய்வு பெற விரும்பினால் அல்லது சில கட்டாயத்தின் காரணமாக வேலையை விட்டு வெளியேறினால் அவர் கடினமாக சம்பாதித்த பணத்தை இபிஎஃப் நிதியை எடுக்க 58 வயது வரை காத்திருக்க வேண்டியதில்லை. இதுவரை ஒரு ஊழியர் 58 வயதில் ஓய்வு பெற்றாலோ அல்லது வேலையை விட்டு 2 மாதங்களுக்கு பிறகு வேலையில்லாமல் இருந்தாலோ மட்டுமே இபிஎஃப்பில் இருந்து முழு தொகையும் திரும்ப பெற முடியும். ஆனால் 35 வயதிலிருந்து 40 வயதில் தொழிலை மாற்ற விரும்பும் அல்லது ஏதாவது காரணத்தால் வழக்கமான வேலையை செய்ய முடியாத பலர் உள்ளனர். சந்தாதாரர்களில் கணிசமான பகுதியினர் ஓய்வு பெறும் வயதை எட்டவோ அல்லது நீண்டகால முறையான துறையில் வேலை செய்யவோ இல்லை என்பதால் நிபுணர்கள் இந்த நடவடிக்கையை குறிப்பிடத்தக்க ஒன்றாக கருதுகின்றனர். அதாவது, ஓய்வு பெறும் வயது வரை முறையான துறையில் எந்த வேலையும் செய்யாத ஏராளமான இபிஎஃப் உறுப்பினர்கள் உள்ளனர். இந்த முன்மொழியப்பட்ட விதி மாற்றம் அத்தகையவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கான பணம் எடுக்கும் விதிமுறைகளை எளிதாக்க மத்திய அரசு எடுத்துள்ள பல்வேறு நடவடிக்கைகளில் இந்த தற்போதைய திட்டம் முக்கியமான ஒன்றாக தெரிகிறது. இருப்பினும் இந்த திட்டம் குறித்து அரசாங்கம் இன்னும் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை. ஆனால் இது தீவிர பரிசீலனையில் இருப்பதாக அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் கோடிக்கணக்கான இபிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு இது ஒரு பெரிய நிவாரணமாக இருக்கும். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.